ஹலோ எவ்ரிவன். மேம், எனக்கு இன்றைக்கி கொடுக்கப்பட்ட டாபிக் வந்து பேங்கர்ஸ் அல்காரிதம். மேம், பேங்கர்ஸ் அல்காரிதம் வந்து ஃபஸ்ட்டு ப்ராசஸ், அலோகேஷன், மேக்ஸ், அவைலபிள், நீடு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ராசஸ் வந்து P0, P1, P2, P3, P4 இன்னும் கொடுத்துருக்காங்க. அடுத்து அலோகேஷன் வந்து 010, 200, 302, 211, 002 கொடுத்துருக்காங்க. மேக்ஸ் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. அவைலபிள் வந்து ஒரு வேலையை கொடுத்துருக்காங்க. அவைலபிள் வந்து நம்ம ஒர்க்கு அப்படின்னு எடுத்துக்கிறோம். அடுத்து நீடு 743, 122, 600, 011, 431 கொடுத்துருக்காங்க. பேங்கர்ஸ் அல்காரிதத்தோடைய வந்து மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னா, நம்ம கொடுத்துருக்க நீடு அவைலபிள் வந்து ப்ராசஸில் கரெக்டாக ஃபிட் ஆகுதா அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். அதாவது கொடுத்துருக்க நீடும் கண்டுபிடிக்க போகிற அவைலபிளும் அலோகேஷனான P0, P1 இதில் வந்து கரெக்டாக ஃபிட்டாக தான் பார்க்க போகிறோம். ஃபிட் ஆகாத வேல்யூ வந்து நம்ம கொடுத்துருக்க அடுத்தடுத்து கண்டுபிடிக்கிற அவைலபிள் வேல்யூ வந்து நம்ம ப்ராசஸோட ஃபிட்டாக தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நம்மளுக்கு கொடுக்க போகிற அவைலபிளில் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து மேக்ஸ் மைனஸ் அலோகேஷன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம நீடு ஒர்க்குடைய ஃபார்முலா, ஒர்க்கு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து ஒர்க்கு ப்ளஸ் அலோகேஷன். ஒர்க்குனா நம்ம அவைலபிள் அப்போ எடுத்துருக்கோம். இந்த இடத்துல அவைலபிள் தான் நம்ம ஒர்க்குன்னு எடுத்துருக்கோம். ஸோ ஒர்க்கோட ஃபார்முலா வந்து ஒர்க்கு ப்ளஸ் அலோகேஷன். ஃபஸ்ட்டு P0 நீடோட வேல்யூ வந்து 743. அது வந்து 322 அதில் வந்து பெரிய நம்பராக இருக்கா அப்படின்னு பார்த்துருக்கோம். இல்லை, இது பெரிய நம்பர் இல்லை. ஸோ இது சாட்டிஸ்ஃபைடு இல்லை. அடுத்து P1 நீடு வேல்யூ வந்து 122 வந்து அவைலபிள் வேல்யூவான 322 வந்து பெரிய நம்பரா அப்படின்னு பார்த்துருக்கோம். ஆமாம், இது பெரிய நம்பர். 122 322 பெரிய நம்பரா அப்படின்னு பார்த்துருக்கோம். ஆமாம், பெரிய நம்பர். ஸோ இது சாட்டிஸ்ஃபைடு. அப்போ இதுக்கு வந்து நம்ம ஒர்க் கண்டுபிடிக்கணும். ஒர்க்கோடைய வேல்யூ வந்து ஒர்க்கு ப்ளஸ் அலோகேஷன் சொல்லியிருக்கோம். ஸோ ஒர்க்கு 322 ப்ளஸ் அலோகேஷனான வேல்யூ வந்து 200 அதில் போட்டிருக்கோம். நம்ம அலோகேஷன் வேல்யூ 200 அண்டு அவைலபிளுடைய வேல்யூ வந்து 322 அப்படின்ட்டு. ஸோ 322ம் 200 ப்ளஸ் பண்ணோன்னா 532 வரும். நெக்ஸ்ட் நம்ம வந்து P2 கண்டுபிடிக்க போகிறோம். P2ஓட வேல்யூ வந்து இங்கே 600 கொடுத்துருக்கு. ஸோ 600 வந்து இதுக்கு நம்ம வேல்யூ வந்து 532ன்னு கண்டுபிடிச்சிருக்கோமா. அப்போ 532 வந்து நம்ம அவைலபிள் வேல்யூவில் வந்து 532ன்னு எடுத்துருக்கோம். 322 வந்து சாட்டிஸ்ஃபைடு ஆயிடுச்சு. இங்கே P1 சாட்டிஸ்ஃபைடு ஆனதுனால அதை நம்ம முடிச்சுக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு 532 600 வந்து 532 கிரேட்டர் நம்பரா அப்படின்னு பார்க்குறோம். இது கொஞ்சம் சின்ன நம்பர் அப்படின்றதுனால அது சாட்டிஸ்ஃபைட் இல்லை. அடுத்து வந்து P3 வேல்யூ பார்க்குறோம். P3 வந்து 011 வந்து 532 கிரேட்டர் நம்பரா அப்படின்னு பார்க்குறோம். ஆமாம், கிரேட்டர் நம்பர். ஸோ இதுக்கு வந்து ஒர்க்கு கண்டுபிடிக்கணும். ஒர்க்கு ப்ளஸ் அலோகேஷன் வந்து 532 ப்ளஸ் 211 வேல்யூஸ் வந்து 743 இப்படி வந்திருக்கு. ஸோ 532 வந்து சாட்டிஸ்ஃபைடு ஆயிடுச்சு. ஸோ நம்ம அடுத்து கண்டுபிடிச்சிருக்கிறது வந்து 743. நெக்ஸ்ட்டு P3க்கு அடுத்து P4 நீடு வேல்யூ வந்து 431. இப்போ 431 வந்து அடுத்து நம்ம கண்டுபிடிச்சிருக்க வேல்யூ வந்து 532 கிரேட்டர் நம்பர் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ கிரேட்டர் நம்பர் சாட்டிஸ்ஃபைடுனால இதுக்கு ஒர்க்கு கண்டுபிடிக்கணும். ஒர்க் ப்ளஸ் அலோகேஷன் equal to 743 plus 002 745. 743 வந்து சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னால 745 வேல்யூ போட்டுக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து P0 கண்டுபிடிக்கணும். P0 வந்து இங்கே சாட்டிஸ்ஃபைடு ஆகலை தானே 322. ஸோ சாட்டிஸ்ஃபைடு ஆகாதனால நம்ம கிடச்சிருக்க ஒர்க் வேல்யூவோட வந்து ஃபிட்டாக தான் பார்க்குறோம். ஸோ P0 வேல்யூ வந்து 743
745 சாட்டிஸ்ஃபைடும் பார்க்குறோம். ஆமாம், சாட்டிஸ்ஃபைடு. ஸோ அடுத்த ஒர்க் கண்டுபிடிக்கணும். ஒர்க் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் ப்ளஸ் அலோகேஷன். ஒர்க் ப்ளஸ் அலோகேஷன் வந்து 745 010 755. ஸோ அடுத்தது நம்ம வந்து P0 கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் P2 வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகணும். ஸோ P2 வேல்யூ வந்து P2 is equal to 600 755 சாட்டிஸ்ஃபைட் ஆகிருச்சு. ஸோ இதுக்கு ஒர்க்கு வந்து 755 ப்ளஸ் 302 1075 755 சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுச்சு. 755 சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுச்சு. கடைசியாக 1057. ஸோ எல்லாமே நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுச்சு. இதுதான் பேங்கர்ஸ் அல்காரிதம். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு P0 கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து P1 கிடச்சிருக்கு. அடுத்து P3 கிடச்சிருக்கு. அடுத்து P4, அடுத்து P0 அண்ட் P2. ஸோ இதுதான் கடைசி ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.